சில சபைகள் என்ன சொல்கிறாங்க, நம்ம வந்து யூதர்களாக மாறாவிட்டால் நாமும் ரட்சிப்பு அடைய மாட்டோம், இந்த 1,44,000 அந்த லிஸ்ட்டில் சேர மாட்டோன்றாங்க. எண்ணில் அடங்காத கூட்டம் இருக்கிறத பார்க்க மாட்டேங்கிறாங்க. எல்லா கோத்திரத்திலும் குலத்திலும் பாஷைக்காரர்களும் இருக்க எண்ணில் அடங்காத கோத்திரம் ஆண்டவருடைய சமூகத்திற்கு முன்பதாக நிற்கிற போகிறது. அந்த 1,44,000 வந்து ஒரு நம்பரு, அவ்வளோதான். இந்த நம்பர் ஷீட்டு தான் போட்டு விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. இப்படி நிறைய இடங்களில் இப்போ வந்து மறுபடியும் எல்லாத்தையும் நம்ம செய்யணுங்கிறாங்க, திரும்ப போகணுன்றாங்க. அங்கே எல்லாம் நம்ம வந்து யூதர்களாக மாற வேண்டும்ங்கிறாங்க. இதுக்காக எருசலேமுக்கு கொண்டு போய் அங்கேயும் நீங்கள் ஞானஸ்தானம் கொடுத்து பார்க்குறாங்க. எபிரேய பாஷையை கட்டாயம் படிக்கணும், எபிரேய பாஷையில் படிக்கணும். எபிரேய பாஷை படிக்கிறது நல்லது. நான் சொல்கிறேன், எபிரேய பாஷையிலையும் படிக்கணும், கிரேக்க பாஷையும் படிக்கணுங்க. ஏன்னா ரெண்டுலையும் தானே எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டோடைய வேத சத்தியம் ரெண்டு மொழிகளிலும் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் எபிரேய பாஷையில் தான் பேசணும். ஏன்னா இயேசுவானவர் அராமிக் பாஷை தான் பேசினார். அதனால் அதைத்தான் நான் பண்ணணும். அவர்கிட்ட போட்டிருந்த அந்த ஷால் அதை தான் போட்டு ஜெபம் பண்ணணும் அப்படின்னு மறுபடியும் அந்த பழைய கலாச்சாரத்துக்கு வந்துடுவாங்க. இதே பிரச்சனை கலாத்திய சபையில் நடந்துச்சு.